இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஜோசப் அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை ஜோசப் மூலம் கேட்போமாக. எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் காத்திருக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 44வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 44 23வது வசனம். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். இந்த வசனத்தில் கடைசி பகுதியில் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா அந்த வாழ்க்கையை தான் ஒரு வெட்ட வெளியாக இருந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மை அவருடைய பிள்ளையா, அது வரைக்கும் சாத்தானின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்படி இருந்தவங்களை ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவுவதனால நம்ம பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவரினாலே நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதி அவர் கொடுத்த அந்த நீதி. அப்போ நம்ம அந்த ரட்சிப்பு நமக்கு வரும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்ப எவ்வளவு சந்தோஷத்தை அடைந்திருப்போம். அது ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் அது எப்படின்னு தெரியும். அப்போ அது வரைக்கும் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இந்த உலகத்தின் பின்னால், மாமிசத்தின் பின்னால், உலக இச்சையின் பின்னால் நம்ம சென்று கொண்டு இருக்கும்போது எப்போ நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோமோ, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே தேவன் நம்மளை நிறைத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் யாக்கோபை மீட்டதுனால அப்போ நம்ம அந்த சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். அந்த இது களிப்பு அப்படின்னா, இப்போ நிறைய இடங்களில் விசேஷமான ஒரு விழா கொண்டாடுறாங்கன்னா அங்கே கூடுற மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒரு களிப்போடு இருக்கிறாங்க. நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வழக்கமாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஏதாவது ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னா ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, ஹை எனர்ஜி லெவலுக்கு போகுது. ஸோ அது மாதிரி ஒரு திருமண வீட்டுக்கோ ஒரு விசேஷ வீட்டுக்கோ போயிட்டா நம்மளாம் எப்படி இருக்கிறோம், நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அப்படி நம்ம சந்தோஷமாக அப்படி பேசுகிறத நம்ம உணர முடியும். அதுபோல் நம்ம இந்த உலகத்திலிருந்து இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி வந்துடுறோம், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு பேரானந்தத்துக்குள்ளே நம்ம வருவதை நம்ம காண முடியும். நம்முடைய தேவனுடைய நாமம் அப்படின்னு ஹீப்ரூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா யெகோஷுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் யெஷுவான்னு சொல்கிறாங்க. அது அரமாயிக் மொழியிலேருந்து வந்தது. அது இயேசு கிறிஸ்துவாளர் அந்த மொழியை பேசியிருக்கிறார். ஹீப்ரூ பேசுகிறவங்க அந்த ஆரான்கிற ஊரில் இருக்கும்போது அந்த ஹீப்ரூவும் அந்த பகுதியில் உள்ள மொழியும் கலந்து அது அரமாயிக்கு மொழி அப்படின்னு வந்துச்சு. அதில் தான் யெஷுவான்னு வருது. ஆனால் ஹீப்ரூவில், உண்மையான ஹீப்ரூவில் யெகோஷுவான்னு வருது. அந்த யெகோஷுவாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல இருக்கிற அந்த யாவே அப்படிங்கிற வார்த்தைகள் அப்படின்னு, யாவேங்கிறதுக்கு 4 எழுத்து வருது. யோத்ஹே, வாவ்ஹே அப்படிங்கிற 4 எழுத்துகள். அந்த 4 அங்கே ஹீப்ரூ மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருட்கள் இருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங்ஸ் இருக்கும். அது 2-3 மீனிங் இருக்கும். அப்போ அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எஹோ ஷுவா அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த எஹோ அப்படிங்கிறதுக்கு கையை பார், ஆணியை பார், பிஹோல்டு ஹேண்ட், பிஹோல்டு நெயில் அப்படின்னு அர்த்தம். கையை பார், ஆணியை பார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டது தான் நமக்கு நினைவு வரும். அந்த ஷுவா அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா ரட்சிப்புன்னு அர்த்தம். ஷுவாங்கிறதுக்கு ரட்சிப்பு என்று அர்த்தம். அப்போ அவர் பேர்லேயே அது இருக்குது, கையை பார், ஆணியை பார், ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தையே சிந்தி பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறது என்னாமல் இந்த உலகத்தில் அவர் சாதாரண மனுஷனாக பிறந்து, அது ஏழ்மை கோலத்தில் பிறந்து இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லித்தான். ஆகவே அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம எவ்வளவு களிப்போடு இருக்கணும்.
அப்போ அவ்வளவு களிப்பு, அவ்வளவு சந்தோஷம் அது நமக்கு இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தினால நம்ம நிறைய வேண்டும். சயின்டிஃபிக்காக கூட சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நல்லா வேலை பார்க்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகுது. அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை எல்லாம் நல்லா பாதுகாத்துக்கிறது. அப்போ வந்து ஆண்டவர் இருக்கிறாரு நமக்கு, அவர் எப்பயும் நம்மளோட கூட இருக்கிறாரு, நம்மளை ரட்சித்து கொண்டு விட்டார், பிற எதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டும்? அப்போ நம்ம வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டப்ப நிறைய அந்த பாட்டை பாடுவேன். முந்தையெல்லாம் சண்டே கிளாஸில் தான் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சில நேரங்களில் நம்ம சர்ச்சிலையும் பாடுவோம். முந்தி இது ஜென்ரேட்டர் இல்லாதப்ப கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த பாட்டு தான் பாடுவோம் எல்லா இடத்துலையும், அப்படி தானே? ஸோ அப்போ அந்த சந்தோஷம் பொங்கணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கும்படி தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பாட்டு, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப படித்ததை நினச்சி பாருங்க ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு, மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம். இந்த பாடல்கள்லாம் நம்ம பாடும்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்ம நிறைக்கப்படுவோம். அது நம்முடைய ஆவிக்கும் நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்திற்கும் நன்றாக ஒன்றாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்போ நித்திய மகிழ்ச்சி இதுதான். நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சில மகிழ்ச்சிகள் வந்து கொஞ்ச நேரம் இருந்துடும், அப்புறம் போயிடும். திருப்பி ஏதாவது ஒரு கவலை வந்து நம்மளை ஆட்கொள்ள வந்துடும். ஆனால் இங்கே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய, மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அது நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். அப்போ மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷத்தோடு அவங்க வந்து சீயோனுக்கு வருவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். எரேமியா 31. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்போ இந்த 3 வசனங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் மீட்பு கொடுக்கும்போது நமக்கு எல்லாம், எந்த சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஆனந்த களிப்போடு மகிழக்கூடியவர்களாக, நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறி போகும். அப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அநேக பாரம்பரிய சபைகளில் ரட்சிப்பை குறித்து கூட சொல்வதில்லை. ரட்சிக்கப்படுவது என்றாவே என்ன அப்படிங்கிற அந்த அனுபவத்தை குறித்து ஒரு அறிவு இல்லாமல் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரட்சிப்புனா என்ன நமக்கு தெரியும். ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்க வேண்டும். அல்லது குடும்பத்தில் ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டால் மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படலைன்னா, கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி ஜபிக்கும்போது அப்போ நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க கூட ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களும் இந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற முடியும். இரண்டாவதாக அந்த வசனத்தில் எரேமியா 33:11 சொல்லப்பட்டது மகிழ்ச்சியின் சத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியின் முதல்ல களிப்புன்னு பார்த்தோம், இப்போ மகிழ்ச்சியின் சத்தம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஏசாயா 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஏசாயா 12, 2-3 வசனங்கள். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனார். 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மோண்டு கொள்வீர்கள். அப்போ இதுலேயும் ரட்சிப்பு குறித்து தான், அந்த ரட்சிப்பு இருக்கும்போது தான் நம்ம அந்த சந்தோஷத்துக்குள்ளாக இருக்க முடியும், அந்த மகிழ்ச்சியின் சத்தம். அப்போ நம்ம அந்த மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு என்ன வரும், அப்போ தான் பாட்டு வரும் நமக்கு, அப்படி தானே? நிறைய பேர் ஹாஸ்டல்லாம் நான் பார்த்துருக்குறேன், குளிக்க போகும்போது தான் பாடுவாங்க, பாத்ரூம்ல இருந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல சந்தோஷமாக அவங்க அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் எப்போ சந்தோஷத்தில் நிரம்பி இருப்போமோ, மகிழ்ச்சியினால் நிரம்பி இருப்போமோ, அப்போ சந்தோஷ கீதங்கள் நம்மிடத்துலேருந்து புறப்படும். அப்போ அந்த ரட்சிப்பின் ஊற்று அப்படின்னு சொல்லி, நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு ரட்சிப்பினாவே தெரியாமல் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது அப்போ என்னை வழி நடத்தின ஒரு ஊழியர், அப்போ நான் அவர் ஜெபத்தில் இருக்கும்போது ஆவிக்கு நிறைந்து ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அதிசயமான ஒன்றாக இருந்துச்சு. நான் உடனே அவர்கிட்ட அதை என்னன்னு கேட்டேன். அந்த தரிசனத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, சிலுவையை பார்க்குறேன், சிலுவையில் அறையுண்ட இயேசுவை பார்க்குறேன். அவருடைய இந்த கையில் இருக்கிற இந்த 2 காயங்கள், காலில் இருக்கிற காயங்கள்லேருந்து அப்படியே ஒரு ஹோஸ்லேருந்து வாட்டர் எப்படி வருமோ, ஒரு ஹோஸ் பைப் பிடிச்சோம்னா அதுலேருந்து தண்ணி எப்படி வருமோ அப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், இது என்ன சிலுவையிலேருந்து இப்படி பைப் பிடிச்ச மாதிரி தண்ணி வருதே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னாது, இதுதான் ரட்சிப்பின் ஊற்றுகள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய காயங்கள்லேருந்து தான் அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் வெளிப்படுது. அப்போ அந்த சிலுவையை நோக்கி நம்ம பார்க்கும்போது அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும்போது அந்த ரட்சிப்பு கிடைக்குது, அதில் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. சகரியா 9:9 சொல்லுகிறது. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அப்ப கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் எப்ப ஏறி வர்றாரு? அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி அந்த இதில் ஏறி வர்றாரு. அப்பதான் ஓசன்னா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பாடினாங்க, ராஜாவா கொண்டு போனாங்க. ஆனால் சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ அந்த சிலுவையில் அவர் அறையப்படுவதை அங்கே முன்கூட்டியே சகரியா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிலுவையின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? சீயோன் குமாரத்தையே மிகவும் கலிகூர்ந்து கம்பீரிக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை ரட்சித்து கொண்டார், தேவன் நம்ம அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ சர்வ வல்ல தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும், அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். எதிரி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு இருக்கிறது நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது. எதிரி நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன வேணும்? நமக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஏசாயா 25வது அதிகாரம் 6, 8, 9 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 25, 6, 8, 9. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். அப்போ அவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மிடத்துல இருக்கு.
அதுபோக நம்முடைய தேவைகள் கொழுமையான பதார்த்தங்களால் நமக்கு கொடுக்குறாரு. பழமையான திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசத்தை ஃபர்மெண்டேஷன் பண்ணுறவங்க சொல்கிறாங்க 4 நாள் வச்சுருந்ததை விட 8 நாள் வச்சுருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு நாள் அது பழமையாக இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அது ருசி மிகுந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? கொழுமையான பதார்த்தங்கள், பழமையான ரசத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருந்து, அந்த பேங்க்வெட் டின்னர், அது வந்து எவ்வளவு ஒரு விசேஷமானது. அதை நினச்சி பார்த்து நம்ம அந்த விருந்தை நினைத்து பார்த்து அதை நம்ம மகிழ்ச்சியினால் நிறைந்தவர்களாக நம்ம ஆலயத்துக்கு வரும்போது இந்த களிப்பின் சத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் சத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. எல் ஷடாய், ஏலோஹிம் அப்படின்னு நிறைய நாமங்கள் அந்த ஹீப்ரு மொழியில் இருக்குது. இந்த ஆனந்த சந்தோஷத்தின் தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நாமத்துக்கு பேர் எல் ஷிமாச் கிலி அப்படிங்கிற ஒரு நாமம். எல் ஷிமாச், டேனி அந்த நேம் போடுங்க. எல் ஷிமாச் கிலி அப்படிங்கிற ஒரு நாமம். எல் ஷிமாச் கிலி அப்படிங்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் காட் மை ஜாய்ஃபுல் ஜாய். வெறும் ஒரு ஜாய் மட்டும் இல்லை, இதை நினச்சி தான் வசந்தி சிஸ்டர் ஜாய்க்கு பேர் வச்சுருப்பாங்க போல, ஜாய் சலோமின்னு. காட் மை ஜாய்ஃபுல் ஜாய். அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. தேவனுடைய நாமம் எல் ஷிமாச் கிலி அப்படிங்கிறதோட ஆங்கிலத்தில் அர்த்தம் காட் மை ஜாய்ஃபுல் ஜாய் அல்லது காட் மை எக்ஸீடிங் ஜாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அர்த்தம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஆல் கிளாட்னஸ், எல்லா சந்தோஷத்துக்கும் ஊற்று. அதுதான் தேவனுடைய அந்த நாமம். அந்த நாமத்தையுடைய அந்த நம்முடைய தேவன் எல்லா சந்தோஷத்திற்கும் அதுதான் ஊற்று. அங்கிருந்து தான் சந்தோஷமே ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? இது ஒரு தற்காலிகமானது இல்லை, இது வந்து ஒரு ப்ரொஃபவுண்ட் ஜாய் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய தேவனுடைய நாமமே மை காட் ஜாய்ஃபுல், காட் மை ஜாய்ஃபுல் ஜாய் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய தேவனை, அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கவலை துச்சமாக தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த காட் மை ஜாய்ஃபுல் ஜாய் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட வருத்தம், துக்கம் இதெல்லாம் வராமல் நம்ம எப்பொழுதும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரம்பினவராக காணப்பட முடியும். அதே எரேமியா 33:11 மூணாவதாக கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன சத்தம் கேட்குமா? மணவாளனின் சத்தம் கேட்கும். மணவாளனின் சத்தம் கேட்கும். அப்போ மணவாளன் யாருன்னு நமக்கு தெரியும், அப்படித்தானே? நம்ம தான் சபை தான் மணவாட்டி, மணவாளன் இயேசு கிறிஸ்துவானவர். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் வந்து வாசற்படியில் நின்று தட்டுவேன். வாசற்படியிலிருந்து தட்டுறாரு. தட்டுறவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்போ தட்டுறாரோ உடனே போய் கதவை திறக்கணும். நம்ம போய் லேட்டாக கதவை திறந்தால் என்ன பண்ணுவார்? நம்மளே பொறுமை இல்லாமல் போயிடுறோம். அப்போ என்னது, கதவை தட்டுறா யாரும் கேட்கல, வீட்டில் ஹாலில் போல அல்லது தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவார். அப்போ எப்போ தட்டுறாருன்னு நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கக்கூடியவர்களாக, திறந்த நம்மளோட வந்து போஜனம் பண்ணக்கூடிய தேவாதி தேவனாக இருக்கிறார். அப்போ கதவை திறக்காமல் இருந்தால் என்ன நிகழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 6வது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்போ கதவு தட்டும்போது உடனே போய் எப்படா தட்டுவார்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான்
கதவை நம்ம திறக்க முடியும். கதவு திறந்தா தான் அவர் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவார். கதவை லேட்டாக போய் திறந்தோம்னா என்ன ஆகும்? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிடுறா. பிறகு போய் எல்லா இடத்துக்குள்ளையும் தேடுறத நீங்கள் அந்த உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எவ்வளவு யாரெல்லாம் போய் பார்த்து அவங்கள பார்த்து என் நேசரை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் தேடி கொண்டிருப்பதை நம்ம அதில் வாசிக்க முடியும். அப்போ வந்து மணவாளன் சத்தம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதற்காக காத்திருக்கக்கூடியவர்களாக, மணவாளனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம வாசிக்க முடியும். மணவாளனின் சத்தம் கேட்க வேண்டும். அப்போ இந்த மணவாளன் எப்படிப்பட்ட மணவாளன்? அந்த மணவாளன் சத்தம் அப்படின்னா நம்ம மணவாளன் எப்படிப்பட்ட மணவாளன் அந்த உன்னத பாட்டிலேயே 5வது அதிகாரத்தில் 10-16 வரைக்கும் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. அதில் ஆண்டவரை குறித்து அவர் எவ்வளவு அழகானவர், அவர் 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், அவர் தலைமயிர் சுருள் சுருளானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லாம் கல்லூரியில் இருக்கிற பையங்க தலைமுடியெல்லாம் அப்படியே சுருள் சுருளாக மாத்திர ஒரு டெக்னிக் வந்திருக்கு. நான் திடீர்னு பார்த்தா ஒரு பையன் தலைப்பூரா சுருள் சுருளாக இருக்குது. எப்படி வந்துச்சு உனக்கு அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டால், சார் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இப்போ தலைமயிர் சுருள் சுருளாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் நம்ம தேவன் அவர் தலைமயிர் சுருள் சுருளானவர். தலை வந்து எப்படிப்பட்டது? தங்கமயமானவர்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மணவாளன் சத்தத்தை கேட்கணும்னா மணவாளனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். மணவாளன் பார்த்தா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் தலைமயிர் சுருள் சுருளானவர். அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் தங்கும் புறாவின் கண்களை போல இருக்கிறது. பாலிலே கழுவப்பட்டைகளாகவும் சரியாக பதிக்கப்பட்ட கண்களாகவும் இருக்கிறது. அப்போ நினச்சி பாருங்க, ஆண்டவரை நேராக வந்தாருன்னா பார்த்தோம்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய கன்னங்கள் எப்படி இருக்கான்? கந்தவர்க்க பாத்திகளும் வாசனை புஷ்பங்களை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கரங்கள் வந்து படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல இருக்கிறது அவருடைய கரங்கள். அவருடைய அங்கு எப்படி இருக்கான்? இந்திரநீல ரத்தினம் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்குது அவருடைய அங்கம். அப்போ அவருடைய கால்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பசும்பொன் ஆதாரத்தின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறது. பசும்பொன் ஆதாரத்து மேலே இருக்கக்கூடிய வெள்ளைக்கல் தூண் எப்படி இருக்குமோ அது போல தான் அவருடைய கால்கள் இருக்கிறதாம். அவருடைய ரூபம் எப்படி இருக்கா? லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கிறது. அப்புறம் கடைசியாக அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் இதுதான் முற்றிலும் அழகானவர். அப்போ அவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, முற்றிலும் அழகானவர். எவ்வளவு ஹைட் இருக்கணுமோ அவ்வளவு ஹைட் இருப்பார், எவ்வளவு தடியாக இருக்கணுமோ அவ்வளவு தடியாக இருப்பார். ஒன்றும் இது அதிகமாயிருச்சு, இது ரொம்ப ஹைட்டாக போயிட்டார், ஒல்லியாக போயிட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அவ்வளவு அழகாக கரெக்டாக அளவெடுத்து வச்சது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய மணவாளர். அப்போ அந்த மணவாளர் நினச்சி நம்ம அவருடைய சத்தம் எப்போ கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ மணவாளன் சத்தத்தை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எரேமியா 33:11 4வதாக சொல்லப்பட்டது மணவாட்டியின் சத்தம். மணவாட்டியின் சத்தம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தான் மணவாட்டி, அவரால் ரட்சிக்கப்பட்டவங்க, அவரது வருகைக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்ம தான் மணவாட்டியாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்போ ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அப்போ தேவனுடைய வருகை, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மணவாட்டி எப்படி இருப்பா? மணமகன் எப்போ வருவார் அப்படின்னு தானே எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதே போல தான் மணவாட்டி சபையாகிய நம்மளும் மணவாளன் எப்போது வருவார், வர்றாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ வருகையை நோக்கி ஆவலோடு காத்திருக்கிறவர்களாக. அப்போ இப்போ வந்துடுவாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் பண்ண போக மாட்டோம், எந்த பாவத்துக்கும் போக மாட்டோம். ஏன்னா பாவத்தில் இருந்தோம்னா
மணவாளனை பார்க்க முடியாது, கைவிடப்படுவோம், வருகையில் கைவிடப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எப்பயும் மணவாளனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக மணவாட்டி சபை இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப மனைவி அந்த மணவாட்டி என்ன பண்ணணும், ஆயத்தம் பண்ண வேண்டும். மணவாளன் சத்தம் எப்படா கேட்குது அப்படின்னு அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும்னா மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினவளாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு கல்யாண வீட்டில் போனீங்கன்னா மணவாளன் வர்ற சத்தம், மணவாட்டி வர்ற சத்தம், இது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும். அப்போ நம்மளும் மணவாட்டியாகிய நம்மளும் மணவாளன் இப்போ வந்துடுவாரா அப்போ வந்துடுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமானவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு அரேபியாவிலிருந்து ஒரு லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் ரொம்ப நாள் அரேபியாவில் இருந்துட்டு அவர் பிரான்ஸ் தேசத்துக்கு போனாராம். இது எப்போ நடந்துச்சுன்னா முதலாம் உலக யுத்தம் முடிந்த சமயத்தில். அப்போ சில அரேபியாவில் இருந்த சில நண்பர்கள் அவரை பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற லாரன்ஸுங்கிறவரை பார்க்க போனாங்களாம். அப்போ போய் அவரை பார்த்துக்கிட்டு அங்கே அவர் வந்து அந்த பிரான்ஸ் பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த பழைய பிரெஞ்சு ராஜாவுடைய அரண்மனை, அதுக்கு பிறகு நெப்போலியனுடைய கல்லறை, இப்படி முக்கியமான இடங்களையெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் காட்டினாராம். இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதுலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டலையாம். அவங்கள ஒரு தங்குற இடத்துல தங்க வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த தங்க வச்சுருந்த இடத்துலையே தான் அவங்க இருந்தாங்களாம். அங்கே தான் அவங்களுடைய மனசு போய்கிட்டே இருந்துச்சான். வெளியில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை, நெப்போலியன் கல்லறை இதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டே காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறவங்களா அவங்க இருந்தாங்களாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவருக்கு லாரன்ஸுக்கு தெரியலை. சரி அவங்க ஃப்ரான்ஸை சுற்றி பார்த்துட்டு வேறு நாடுகளுக்கு போகிற ஒரு நேரம் வந்தது. அப்போ அந்த லாரன்ஸ் அவங்க ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, ஒரு பெரிய கொரடை வச்சு அவங்க பாத்ரூமில் இருந்த அந்த டேப் இருக்குல்ல, பைப் இருக்குல்ல, அதை கழட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதை ஏன் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்களா, இதே இது நம்ம தேசத்தில் இருந்தால் தண்ணி எப்பயுமே வந்துக்கிட்டு இருக்குமே, எங்கள் அரேபியா தேசத்தில் தண்ணியே இல்லையே, இந்த பைப்பை நாங்கள் கொண்டு போயிட்டோம்னா அங்கே தண்ணி எங்களுக்கு எப்பயும் வந்துக்கிட்டு இருக்குமே இங்கே இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போ அந்த லாரன்ஸுங்கிற அவருடைய அறியாமையை நினச்சி சொன்னாரா, இந்த பைப்பு வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்குன்னா வாட்டர் டேங்கோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு நீர்த்தேக்கத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நீர்த்தேக்கத்துக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னா மழை பெஞ்ச தண்ணி, ஆறு, பனி எல்லாம் உருகி வரக்கூடிய அந்த தண்ணி அந்த நீர்த்தேக்கத்துக்கு வருது. அங்கேருந்து இந்த பைப்பு வர்றதுனால இங்கே தண்ணி வருது. இந்த பைப்பில் ஒன்றும் இல்லை, அந்த நீர்த்தேக்கத்தில் இருக்கிற தண்ணியோட இது கனெக்ட் ஆகி இருந்தால் தான் அதுலேருந்து தண்ணி வரும். நீங்கள் இதை கொண்டு போய் உங்கள் தேசத்தில் வச்சிங்கன்னா தண்ணி வராது. அதுபோல தான் மணவாளன் நம்மோடு இருக்க வேண்டும். மணவாளன் நம்மோட இருந்தால் தான் மணவாட்டிக்கு அங்கே மதிப்பு இருக்கிறது. இப்போ மணவாளன் நம்மளோட இருக்க வேண்டும். அவரை விட்டு பிரியாதவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோக்கு அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாஸ்டர் கூட ஏனோக்கை பற்றி ஒரு பிரசங்கம் சொல்லும்போது அதை குறித்து தியானித்தோம். அப்போ அந்த ஏனோக்கோட முக்கியமான ஒன்று தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். அப்போ தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன், அவர் 65 வயசு இருக்கும்போது மெத்தூசலா பிறந்தார். மெத்தூசலா தான் உலகத்திலேயே அதிகமான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அந்த மெத்தூசலா பிறந்த பிறகு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாராம். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அப்போ தேவனுக்கு என்ன பண்ணினார், நேரத்தை கொடுத்தவராக இருந்தார். தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். அப்போ அவர் குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, அதோடு கூட அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம எவ்வளவு நேரத்தை தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமாக சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வர்றவங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கிற 365 நாளில் ஒரு 52 நாள் தான் கொடுக்குறாங்க. 52 நாள் தான், 52 வாரங்கள் தானே இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுறது தான். இதுதான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் சண்டே வந்துட்டு போகிறவங்களுக்கு. அப்போ நினச்சி பாருங்க, மற்றவங்க நீங்கள் நிறைய நேரம் கொடுக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறாங்க.
ஆனால் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம யார்கிட்ட அதிகமாக பேசுகிறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள், யார்கிட்ட அதிகமாக பேசுகிறோம்? கணவன் மனைவிட்ட அதிகமாக பேசுகிறாரா, அல்லது மனைவி கணவன்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்களா, அல்லது பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்களா, அல்லது நண்பர்கள் தோழிகள்கிட்ட பேசுகிறீங்களா? அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா கணவன் மனைவிட்டு அப்படி அதிகம் நேரத்தை செலவழித்து பேசுகிறதில்ல, மனைவியும் கணவன்கிட்ட அதிக நேரம் செலவழித்து பேசுகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்ககிட்டயே அதிக நேரம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதை நினச்சி அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. அவன் நம்ம தானே மனசில் பேசிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்தே தான் நம்ம அதிக நேரம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மணவாளனிடம் பேசக்கூடியவர்களாக, மணவாட்டியானது மணவாட்டி மணவாளனுக்கு அதிக நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏனோக்கு அப்படி கொடுத்ததுனால தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு காணப்படாமற் போனான் அப்படின்னு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது. அப்போ அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூவில் உள்ள வார்த்தை லஹாக் அப்படிங்கிற வார்த்தை. லஹாக் ஹீப்ரூ வார்த்தை. அந்த லஹாக் அப்படிங்கிற வார்த்தையில் ஏனோக்க தேவன் எடுத்துக்கொண்டார், ஏனோக்க தேவன் லஹாக் பண்ணினார். அப்போ ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த ஹீப்ரூ வார்த்தைக்கு இன்னும் 2 மீனிங் இருக்குது. ஒரே லெட்டருக்கு கூட 2-3 மீனிங்ஸ் இருக்குது. இதுக்கு இன்னொரு மீனிங் எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிறது ஒரு மீனிங், இன்னொன்று திருமணம் செய்து கொள்ளுதல். திருமணம் செய்து கொள்ளுதல் லஹாக் அப்படிங்கிறதுக்கு திருமணம் செய்து கொள்ளுதல். அப்போ மணவாளன் மணவாட்டியை திருமணம் செய்து கொள்ளுதல். அப்படி இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ இங்கேயே பூலோகத்திலேயே மணவாளனுக்கு நீங்கள் நிறைய நேரம் கொடுக்கலன்னா பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? இங்கேயே நம்ம மணவாளனுக்கு அதிக நேரம் கொடுக்காதவர்களாக இருந்தோம்னா அப்போ பரலோகத்தில் போய் என்ன பண்ண போகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனே மணவாளனே நம்மளோட இருக்கணும்னு வர்றாரு. அவருக்கு நமக்கு நேரம் கொடுக்க முடியலைன்னா, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, நான் இன்னும் தூங்கணும், நான் என் ஃப்ரெண்டோட பேசணும், அப்படியெல்லாம் இல்லாமல் தேவனுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ அந்த லஹாக் அப்படிங்கிறதுக்கு திருமணம் செய்து கொள்ளுதல் என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று மனைவியாக ஏற்றுக்கொள்ளுதல். மனைவியாக ஏற்றுக்கொள்ளுதல், திருமணம் செய்து கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல். இது 3க்கும் அதே ஒரே வேர்டு தான் அங்கே வருது. ஆகவே ஏனோக்கை போல நம்மளும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய மணவாட்டியாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏனோக்கிட்ட இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஏனோக்கை நீர் அப்படி அபிஷேகங்கள் ஆண்டவரை சஞ்சரிக்கிறவனாக எங்களையும் அப்படி அபிஷேகிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காட்ட கேட்கும்போது, இந்த மனுஷனோட போறியா, எலியேசரோட போறியான்னு ரெபேக்கா, இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாட்ட 10 நாள் இருந்துட்டு வர்றேன்னு சொன்னாங்களா, உடனே போகிறேன் அப்படின்னாங்க. அப்படி தானே, உடனே போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கூட சொன்னார், 10 நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மனுஷனோட போறியான்னு உடனே போகிறேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மணவாட்டியாக, மணவாளனை எப்போதும் எதிர்நோக்கக்கூடிய மணவாட்டியாக, அப்படிப்பட்ட மணவாட்டியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். நம்ம எரேமியா 33:11 அடுத்ததாக பார்க்கக்கூடியது துதியின் சத்தம். துதியின் சத்தம். நான் எப்பயும் ஒரு செய்தி வரும்போது எனக்கு அதுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாட்டே அல்லேலுயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அப்படிங்கிற பாட்டில் தான் நம்ம ஆரம்பிச்சிச்சு நம்ம பாடல். அப்போ ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த துதியின் சத்தம், அப்போ அந்த துதிக்கிற சத்தம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்மளை எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர்? அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். அப்ப துதிக்கிறதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கமே ஆண்டவரை துதிக்க வேண்டும், வேற எந்த நோக்கமும் இல்லை. இதே ஒரு கோட்டு சொல்லுவாங்க முன்னாடி காலத்தில், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மனுஷகுலம் படைக்கப்பட்டதே தேவனை வணங்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு
போயிடக்கூடாது. வேறு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து தேவனை துதிக்கிறதற்கு தான் கொடுக்க வேண்டும். ஏசாயா 38வது அதிகாரம் 19-20 வசனங்கள். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா என்ன பண்ணணும்? தேவனை துதிக்க வேண்டும். அப்போ வழக்கமாக அந்த சில இடங்களில் ஒரு கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்யலைன்னா என்னன்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்களில் எல்லாம் செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்தது மாதிரி. செத்தவனுக்கு வெத்தலை பாக்கு போட முடியுமா? போட முடியாது. அப்போ நம்மெல்லாம் உயிரோடு இருக்கணும்னா தேவனை துதிக்க வேண்டும். வேதத்தில் இன்னொரு இடத்துல வருது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குபவர்களும் தேவனை துதியார்கள். அப்போ நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோம், நீங்கள் அலைவாக இருக்கிறீங்கன்னா தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறது காட்டுறது எது? நம்ம மூச்சு ஏறி இறங்குறது இல்லை, தேவனை துதித்து கொண்டு இருப்பது தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது காட்டும். சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இப்போ அநேக நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா நடக்குது, நல்லா உயர்த்துகிறார் ஆண்டவர்னா துதிப்போம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு என்ன வருது? கலக்கம் வந்துருச்சு, நமக்கு ஒரு தீமை வந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரை துதிக்கிறதை விட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். அப்படி தானே நார்மலாக நடக்கிறது, அப்படி தான் நடக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ பிசாசு நமக்கு ஒரு சோதனையை கொண்டு வர்றான், ஒரு கஷ்டத்தை கொண்டு வர்றான்னா நம்ம என்ன பண்ணணும்? சாதாரணமாக துதிக்கிறதை விட இன்னும் அதிகமாய் நம்ம அப்படித்தான் தாவீது துதித்ததாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம துன்ப காலத்திலும் கஷ்ட நேரத்திலும் இழப்பு வந்த நேரத்திலும் நம்ம வழக்கமாக துதிக்கிறதை விட தேவனை அதிகமாக இன்னும் அதிகமாக நம்ம துதிக்க வேண்டும் அப்படின்னு தான் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 149:6 வசனம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் 6-9 வரைக்கும் உள்ள வசனம். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நம்ம துதிக்கிறவங்களா இருக்கும்போது அப்பதான் அங்கே பரிசுத்தவான்கள் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்கள் இடத்துல அவரை துதிக்கிற துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா அது தேவனுடைய வசனம். இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களை எதிரிகளை நம்ம தாக்க முடியும், எதிரிகளை அழிக்க முடியும், மற்றவர்களுக்கு நம்ம நியாயம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கட்டாயம் துதிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 147:1 வசனம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. தேவனை துதிக்கிறது தான், அதுதான் நமக்கு இன்பம், அதுதான் நமக்கு ஏற்றது, அதுதான் நமக்கு தகுதியானது. அப்போ தேவனை துதிக்க வேண்டும், அதுதான் நமக்கு இன்பமான ஒரு காரியம். அப்போ ரட்சிக்கப்பட்டப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், எந்த ஜெபம் செய்ய தெரியலைன்னா ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் 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 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்ம எத்தனை தடவை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்கிறோமோ அத்தனை தடவை ஆண்டவரை துதிக்கிறோம். அப்போ இப்போ நம்ம அந்நிய பாஷையிலெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தொடக்கத்தில் வர்றவங்க கூட இயேசுவே உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன்னா 2 வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். துதிக்கும்போது அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நல்ல விடுதலை நடைபெறுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ துதிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அப்போ ஏன்னா அவர் துதிகளில்
அதை சிம்மாசனமாக வைத்து அதில் உட்காரக்கூடிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று யாத்ராகமத்தில் ஒரு இடத்துல 15-11 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது துதிகளில் பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயப்படுறதில்லை, துதிக்கும் போது நம்ம பயப்பட்டு அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். அப்போ நம்ம பயந்து அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். நம்ம உயர் அதிகாரிகள் நமக்கு மேலே இருக்க சுப்பீரியருக்கு சில நேரங்களில் முகஸ்துதி பாடுவாங்க. அவர் வந்த உடனே நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி அவரை அப்படியே அவர்கிட்ட ஃபேவர் வாங்குறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பயத்தோடு அவருக்கு துதிகளை, அதான் துதிகளில் பயப்படத்தக்க வரும் அப்படின்னு சொன்னால் நல்ல பயத்தோடு தான் அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட வழியிலே நம்ம துதிகளை செலுத்துவோம். இன்னும் இந்த துதி ஆண்டவரை ஏன் துதிக்கணும் அப்படின்னா அவருடைய கிருபையின் நிமித்தம், அவருடைய உண்மையின் நிமித்தம் துதிக்க வேண்டும்னு சங்கீதம் 138:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 136வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க, அதை தியானித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது துதிப்பேன் துதிப்பேன் தான் வரும். அந்த 136வது சங்கீதத்தில் தேவன் நம்மளையெல்லாம் படைத்ததற்காக, சந்திர சூரிய நட்சத்திரங்களை எல்லாம் படைத்ததற்காக தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதுபோல் செங்கடலை இரண்டாக பிளந்ததற்காக, அப்புறம் செங்கடலிருந்து அது நடுவே நடந்து போனதற்காக, அதுலேயே பார்வோனையும் அவன் சேனைகளையும் அதில் கவிழ்த்து போட்டதற்காக, இப்போ இந்த மாதிரி தேவன் உலகத்தை படைச்சார், எல்லாத்தையும் ஆண்டு நடத்தி வருகிறார் என்பதற்காக அவரை துதிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கலாம். அல்லது அவர் நம்மளை படைச்சு பாதுகாத்து வழி நடத்தி நமக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து வந்திருக்கிறாரு, அதுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கலாம். அல்லது அவருடைய அந்த வெண்மை சிவப்புமானவர், முற்றிலும் அழகானவர், இப்படி அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம துதிக்க வேண்டும். இப்போ துதிக்கிறதுக்கு அநேக முறைகள் வழிகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆண்டவரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ துதியின் சத்தம் நம்ம வீட்டில் எப்போதும் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். துதித்து கொண்டே இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதோட முக்கியத்துவம் அதில் உங்களுக்கு புரியும். அடுத்து எரேமியா 33:11 சொல்லப்பட்ட அடுத்த குறிப்பு எதுன்னா ஸ்தோத்திர சத்தம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம்ங்கிறது முக்கியம். இன்னைக்கு கூட நம்ம இதில் பாஸ்டர் ஆரம்பிக்கும் போதே சொன்ன வார்த்தை ஸ்தோத்திரம். முதல்ல பாஸ்டர் இங்கே ஆரம்பிக்கும் போதே சொன்ன வார்த்தை ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை தான். அப்போ யாத்ராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனம். யாத்ராகமம் 23:15. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். அப்ப கர்த்தருடைய சன்னதியில் நம்ம வரும்போது எப்படி வரணும்? வெறுங்கையாய் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சன்னதியில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக. ஸ்தோத்திரம்னா என்ன? நமக்கு தேவன் ஒரு நன்மையை செய்தார், அந்த நன்மைக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுக்கிறோம். அப்போ அந்த ஸ்தோத்திரத்தோடு தான் நம்ம வர வேண்டும், வெறுங்கையாய் வரக்கூடாது. அப்போ எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது வாங்கிட்டு தானே போகிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா எதையாவது வாங்கிட்டு தான் போகிறோம். அப்போ நம்ம தேவ சன்னதிக்குள்ளே வரும்போது வெறுங்கையாய் வரக்கூடாது. நம்ம வெறுங்கையாக வராமல் அவருக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ பெரிய தேவாதி தேவன் வரும்போது எதுவும் கொடுக்காம இருப்பாரா? நமக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய கிஃப்டை நமக்கு கட்டாயம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது ஒரு வேத வெளிப்பாடு பெற்ற ஒரு பெரிய ஊழியர் சொன்னது. அந்த ஊழியர் இப்போ இல்லை. அவர் வெளிப்பாடு பெற்றபோது சொன்ன ஒரு காரியம், இந்த மோசேயும் யோசுவாவும் இருக்கும்போது, மோசே சீனாய் மலையில் ஏறி அங்கே தேவனை தரிசிக்க போயிட்டார்னா, இந்த யோசுவா இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் இருப்பார், யோசுவா தான் இருப்பார். அப்போ மோசே யோசுவாட்ட சொல்லிட்டு போவாராம், நான் தேவனிடத்தில் போகிறேன், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பாராம். அப்போ இந்த யோசுவா என்ன சொல்லிடுவாரா, நானே இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளே தானே இருக்கிறேன், அதுவே எனக்கு போதும், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் மோசே போயிட்டு திருப்பி வரும்போது கிஃப்ட் இல்லாமல் தான் வந்தார் யோசுவாவுக்கு. ஏன்னா
விரும்பி கேட்டால் தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இது வேதத்தில் இல்லை, வெளிப்பாடுப்பட்டவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அப்போ நம்மளும் ஒவ்வொரு தடவையும் மணவாளனை சந்திக்கும் போது மணவாளன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய கிஃப்டை கட்டாயம் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன வெறுங்கையோடு போகக்கூடாது, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துபவர்களாக காணப்பட வேண்டும். வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரை நம்ம எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறவராக, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம வாயை திறந்தாவே துதி தான் வெளியே வர வேண்டும். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஒரு முறை இந்த இயேசு பண்ணை வைத்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் ஜீசஸ் கால்ஸ்ல எல்லாம் வந்து அவர் அந்த ட்ரஸ்டீஸ், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸாக இருக்கிறாரு. அவர் இந்து சமயத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் வந்து எங்கள் கல்லூரியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அப்போ அவர் பிரின்ஸிபாலை பார்க்குறதுக்காக வெளியில் ஒரு ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் வேறு ஒரு காரியத்துக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ அவர் வந்து எங்கள் கல்லூரியில் படித்த பழைய மாணவர், அது இல்லாமல் அவர் எங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர். அதனால் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு போது என்கிட்ட பேசுறதெல்லாம் ஸ்தோத்திரம் 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 அப்படியே தான் சொல்கிறார். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அவர் வாயிலிருந்து ஸ்தோத்திரம், தேவனே நன்றி நன்றிப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறார். அது எனக்கு கேட்குது. அப்போ அவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர். ஸ்தோத்திரம் சொன்னால் தான் என்னது, கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மளை எவ்வளவு வழி நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு ஆபத்துகளிலிருந்து மரண பள்ளத்தாக்கி நடுவில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு தாவீது சொன்னார்ல. அப்போ நம்ம காலையில் எழும்புனதுலேருந்து சாயங்காலம் வரை நைட்டு படுக்கிறது வரைக்கும் நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். நமக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம சொல்கிற ஸ்தோத்திரம் பத்தாது. அதனால் எப்போதும் எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம மட்டும் இல்லை, ஊழியக்காரராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஸ்தோத்தரிக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 144:1-3 வரை உள்ள வசனங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 134:1-3 வசனம் தான் அதில் இருக்கும். சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்போ முதல் 2 வசனம் ஸ்தோத்தரிக்க சொல்லுது. 3வது வசனத்தில் என்ன வருது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இது விசுவாசிகளுக்கு மட்டுமில்ல, ஊழியக்காரருக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியக்காரரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லும்போது நம்ம விசுவாசிகள் இன்னும் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்படும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருப்பார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் முடியும் போது சங்கீதம் 103:1-2 இப்போ சொல்லிட வேண்டாம். சங்கீதம் 103:1-2 வாசித்து பாருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ நம்மளே யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய ஆத்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய முழு உள்ளத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன்னா அவர் அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு உபகாரங்களை செஞ்சிருக்கிறாரு. அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒருபோதும் மறக்காதவர்களாக நம்ம இருக்கிறோம்னா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க வேண்டும். ஒரு முறை மாசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது அமெரிக்காவில். அந்த மாநிலத்தின் கவர்னர் பேர் ஜார்ஜ் நிக்சன் பிரிக்ஸ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாசச்சூசெட்ஸ்ங்கிற மாநிலத்தோட கவர்னர் ஜார்ஜ் நிக்சன் பிரிக்ஸ் அப்படிங்கிறவர்
அவர் கவர்னராக இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஹோலி லேண்ட் டூர் அப்படின்னு போனாங்க. புனித பயணம் அப்படின்னு சொல்லி எருசலேம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த பகுதிகளை நேராக பார்க்கணும்னு போனாங்க. அப்போ அவங்க போய் அந்த எருசலேமில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இயேசுவானவர் அந்த கழுதையின் மேல் வந்தது இடங்கள், அவர் கொல்கதா மலை, அப்புறம் அவர் கல்லறை திறந்திருக்கிறது, இப்படி எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கொல்கதா மலையில் ஏற போகும்போது அந்த மலை சரிவில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட கிளையை வெட்டி ஒரு நல்ல கம்பு மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. எதுக்குன்னா, நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்முடைய கவர்னரை நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி அமெரிக்காவுக்கு போன உடனே அந்த கவர்னர் ஃப்ரெண்டுகிட்ட என்ன பண்ணாங்க, நாங்கள் இயேசுவானவர் வாழ்ந்த பகுதியெல்லாம் பார்த்தோம், அந்த கொல்கத்தா மலைக்கெல்லாம் ஏறி போகும்போது அதெல்லாம் பார்த்தோம், அந்த சிலுவை பாதையில் நாங்கள் உங்களை நினச்சிக்கிட்டோம், கவர்னர் ஆகிய உங்களை நாங்கள் நினச்சிக்கிட்டு உங்களை நினச்சோங்கிறதுக்கு நினைவாக இந்த கட்டையை, நல்ல திக்கான ஒரு கட்டையை கொண்டு வந்திருக்கோம், இதை வந்து நீங்கள் எப்பயும் வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்கள் ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த கவர்னர் அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போய் அந்த இடத்துல என்னையும் நினச்சிக்கிட்டீங்களே, இயேசுவானவர் அவர் சிலுவை பாதைகள்லாம் போன இடங்கள்லாம் அவர் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்தப்ப என்னையும் நினச்சிக்கிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் அங்கே சிலுவையில் அவர் அறையப்பட்டப்ப என்னையும் நினைத்தாரே, என்னையும் நினைத்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த நன்றி உணர்வு, சிலுவையில் இருக்கும்போதும் என்னையும் தேவன் நினைத்தாரே அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தினால, அந்த ஸ்தோத்திரத்தினால நன்றியோடு நான் அதை நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சது பெருசு தான், ஆனாலும் அவர் என்னை சிலுவையில் இருக்கும்போது நினைத்தாரே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவர் சொன்னாராம். இப்போ எரேமியா 33:11 கடைசி பகுதியை நம்ம பார்க்குறோம். இது சிறையிருப்பை திருப்பக்கூடிய தேவன். சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போ சிறையிருப்பு அப்படின்னா ஏதாவது ஒன்றில் கட்டப்பட்டிருப்பது, ஏதாவது ஒன்றில் கட்டப்பட்டிருப்பது, அதாவது ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகி இருக்கிறது, அல்லது ஒரு இடத்துல அப்படியே அவங்கள என்க்ளோஸ் பண்ணது மாதிரி அவங்கள வச்சுருவாங்க, அதிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது. அது ஒரு பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு இடமா இருக்கலாம், அல்லது சில பேர் குற்றம் பண்ணுறவங்கள ஜெயிலில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஏன் ஜெயிலில் வச்சிடுறாங்க, அவங்கள இன்ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அவன் திருப்பி வேறு குற்றங்கள் எதுவும் செய்ய முடியாது. சொசைட்டிக்குள்ளே இருந்தால் வேறு குற்றங்களை செஞ்சுருவாங்க, மேலே அதிகமான குற்றங்களை செஞ்சுருவாங்க. அப்போ அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் இன்ஆக்டிவேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் அநேக பேர் நம்ம நாட்டில் இருக்கிறத பார்க்குறோம்ல, இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல், அந்த மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் இதெல்லாம் இல்லாமல் அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாடி, சிருஷ்டிப்பின் பின்னாடி செல்லக்கூடிய அநேக மக்கள் எதில் இருக்கிறாங்க, அந்த சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து அவங்க திருப்பப்பட வேண்டும். நம்மளும் ஒரு காலத்தில் சிறையிருப்பில் இருந்தப்போ தேவன் நம்மளை சிறையிருப்பிலிருந்து திருப்பினார். அப்போ அதில் சொப்பனம்னா எப்போ வரும், ஒரு நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும்போது தான் சொப்பனங்கள் வரும். அப்போ சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் திருப்பும்போது, அப்போ இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்கே வரணும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அது ஒரு பெரிய எழுப்புதல் நடக்க வேண்டும். அப்போ அந்த எழுப்புதல் நடக்கணும்னா நம்ம மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், துதியின் சத்தம், ஸ்தோத்திரம் இவ்வளவும் நம்ம ஆலயத்துக்குள்ள ஆராதனைக்குள்ளே வரும்போது இவ்வளவும் நம்ம இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டவர்களாக ஒரு எழுப்புதலை நோக்கி நம்ம செல்ல முடியும். நீங்கள் வாசிக்க வேணாம், யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நம்மளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, நம்ம தேவனை அறியாத எத்தனையோ மக்கள் நம்ம பக்கத்து வீடுகளில் இருக்காங்க, பக்கத்து தெருக்களில் இருக்காங்க, இந்த நகரத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார்.
இப்போ நம்ம எதற்காகவது அடிமைப்பட்டு நம்ம எதற்காக அதுக்குள்ளே அடைபட்டு கிடந்தோம்னா நம்ம முழுசாக தேவன் சிறையிருப்பிலிருந்து திருப்பக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம்தான் நம்ம கட்டுகள், நுகங்கள், அடிமைத்தனம் இது எல்லாத்திலிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் விடுதலையை பெற முடியும். அப்போ அந்த விடுதலை பெருவிழா காண முடியும். அப்போ பேரின்ப பெருவிழா, விடுதலை பெருவிழா அப்படின்லாம் உயிர் மீட்சி கூட்டங்கள் நடத்தும் போது அது என்ன அர்த்தம்? பிசாசின் பிடியில் இருக்கவங்கள விடுதலை பெறக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு நடந்த நிகழ்ச்சி, ஜிப்சி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியர். இவர் எங்கெங்கே போய் பிரசங்கம் பண்ணுவாரோ அங்கே வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் நடக்குமா. இவர் அங்கங்கே போனாலும் அந்தந்த இடங்கள்ல ஆவிக்குரிய எழுப்புதல் வருமா. அப்போ ஒரு விசுவாசி போய் அவர்கிட்ட தனியாக கேட்டாராம், நீங்கள் இப்படி போகிற இடங்கள்லாம் எழுப்புதல் உண்டாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, அதை எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் அதை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட விசுவாசியை, நீங்கள் போய் வீட்டில் உள்ளே போய் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ரூமை அடைச்சிக்கங்க, ஒரு அறைக்குள்ளே போய் அந்த அறையை பூட்டி கொள்ளுங்கள், உள்ளே போய் ஒரு சாக் பீஸ் எடுத்து, இந்த போர்டில் எல்லாம் எழுதுகிறோம்ல அந்த சாக் பீஸ் எடுத்து கீழே தரையில் ஒரு ரவுண்டு, ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, அந்த வட்டத்துக்குள்ளே முழங்கால் போடுங்க, முழங்கால் போட்டு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. எப்போ தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டாரோ அப்போ உலகத்தில் எழுப்புதல் ஆரம்பித்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொன்னாராம். அப்போ நம்ம ஜெபத்தில் தான், நம்ம முழங்கால முடக்கிறதுல தான் நம்ம சிறையிருப்பு மாறும், நம்ம ஒரு எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செய்ய முடியும். இன்னொரு ஊழியர் எழுப்புதலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறத சில பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காரு. அதை நான் அப்படியே வாசித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு நித்திரை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நித்திரையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நித்திரையிலிருந்து விழித்து எழும்ப வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூக்கத்துக்கு இடம் இல்லை, நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய வெதுவெதுப்பான நிலையிலிருந்து அனலுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் என்ன பண்ணி போடுவார் ஆண்டவர்? வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ நம்ம ஆவியில் அனல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நேர்மையற்றவர்கள் முழங்கால் போட்டு உண்மை இனத்தையெல்லாம் அறிக்கை செய்து நேர்மையானவர்களாக மனம் திரும்ப வேண்டும். நிராசையாக இருக்கவங்க, சில பேர் நிராசையாயிரும், உலகத்தில் என்ன இருக்குது, இது இல்லை அது இல்லை, போகுது, என்னத்தை சாதிச்சு என்ன பண்ண போகிறோம். சில பேருக்கு அப்படி வந்துடும் நிராசை, எது மேலேயும் ஆசை இல்லாமல், எது மேலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் வந்துடும். அப்படி அந்த நிராசையெல்லாம் இல்லாமல் தேவனை நோக்கி ஆனந்தமாக இருக்கணும், அப்படி நம்முடைய வாழ்க்கையை இன்பமாக இனிப்பாக கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, அதைரியப்பட்டவர்கள், பயந்தவர்கள் என்ன பண்ணணும்? தைரியத்தோடு மேலே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும். நமக்குள்ள பிரிவினை இல்லாமல் ஒன்று சேர வேண்டும். அலப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்கள் அடைக்கப்பட வேண்டும். சும்மா தேவையில்லாத அலப்பாமல் தேவையானதை மட்டும் பேசக்கூடிய வகையில் அலப்பிக் கொண்டிருக்கிற வாய்கள் அடைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் உண்மையான போர் வீரர்கள் தைரியத்தோடு எழும்ப வேண்டும். கடைசியாக, சபை விசுவாசிகள் ஒருமித்து ஜெபத்தில் முனைந்து நின்றால் நம்ம எழுப்புதலை காண முடியும். ஆகவே அவர் சொன்னது மாதிரி வட்டத்தை போட்டு, ரூமை பூட்டிக்கிட்டு வட்டத்தை போட்டு அதில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உலகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு தூரம் பழகி பெருகினார்கள். எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, பிஜேபியா எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, யார் நொறுக்குனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் பழகி பெறுவார்கள். அப்போ ஒரு நெருக்கத்திலிருந்து தான் ஒரு பெரிய பெருக்கம் நம்ம காண முடியும். ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இந்த வசனத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும். அந்த பாடல் நம்ம அனைவரும் எழுந்து பாடுவோம். ஆனந்த எழுப்பி நின்று ஆண்டவருடைய ஆண்டவர் தந்த வார்த்தைகளுக்காக
ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, ஆழமான சத்தியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்று பெற்று எழுந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், வழி வாழ்ந்து. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், வழி வாழ்ந்து. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் ஆகாய அவர் ஜனம் பெருகும், வாக்கு பலிக்கும். ஆகாய அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலேயே விடுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெள்ளமணையாகும். சிறை வாழ்வு மறையும், வாழ்வு மறையும், சீர்வாழ்வு வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 நல்ல பிதாவே, நேற்று அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னென்ன சத்தம் துணிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நினைவை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இறுதியாக எங்கள் சிறையிருப்பும் மாறும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தையும் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயன்பெறத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே அது ஆண்டவரே பிரயோஜனப்படத்தக்கதாக, அதை நாங்கள் பின்பற்றத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 இப்பொழுது நேரடியாக வாலிபர் சிறப்பு கூட்டம் இருக்கிறது. மாலையிலே சிறுவர் ஊழியம், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பிரதர்